Assalamu alaikum, வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டிஎம்சி ரிப்போர்ட்டினுடைய அறிக்கைப்படி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 611, காணாமல் போனவர்கள் 213 பேர் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட இப்போ இந்த காணாமல் போயிருக்கிற லிஸ்ட்ல ஒரு 213 பேர் இருக்காங்க. அப்படி பார்த்தாலும் இப்போ 7-8 நாள் ஆகுது. அவங்க எல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நினைக்கும் பொழுது நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு அனர்த்தம் ஒரு கனவா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நம்ம வரலாற்றிலே பதிவாயிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நம்ம நாட்டுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஹெல்ப் எப்படியெல்லாம் ஹெல்ப் வரணுமோ அப்படியெல்லாம் ஹெல்ப் வந்திருக்கு. அந்த வகையில் இப்போ இதுவரைக்குமே இந்தியா கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அவர்களுடைய தலைமையில் ஆபரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற அமைப்பின் கீழ் நம்ம நாட்டுக்கு விமானங்களாக பல பொருட்கள் நம்ம நாட தேடி வந்தது. ஆனா என்னடா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் எந்த ஹெல்ப்பும் பண்ணலையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு தான் கிட்டத்தட்ட 1.19 கோடி பெறுமதியான 950 டன் நிவாரண பொருட்களை நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்கள்ல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. கொஞ்சம் லேட்டாகி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா தெரியும் எந்த டைம்ல நிவாரணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சேம் டைம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போறேன். என்னன்னா, இப்போ அந்த 27-28 புயல் வந்துச்சு இல்லையா? அந்த டைம்ல வெளிநாடுகள்ல இருந்து இந்தியா போறதுக்காக டிரான்சிட்ல ஸ்ரீலங்கா விமான நிலையத்துல தஞ்சம் புகுந்தவங்களுக்கு ஒழுங்கா கவனிக்கல, டீ கொடுக்கல, ஒழுங்கா சாப்பாடு எதுவும் கொடுக்கல. 3 நாளா நாங்க ஏர்போர்ட்ல தான் இருந்தோம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்க அங்க போயிட்டு இன்டர்வியூ கொடுத்ததுனால, சில மீடியாவுக்கு அவங்க பேசினதுனால ரொம்ப வைரல் ஆகிருந்தது. அப்ப நம்ம பேசி போட்டிருந்தோம், இந்த டைம்ல நீங்க எதையுமா பாப்பீங்க, நம்ம நாடே வெள்ளக்காடா போயிருக்கு, நம்ம கரெக்டா இருந்திருப்பது உங்களை அப்படி விட்டுருக்க மாட்டோம், ஒரு விருந்தே கொடுத்து அனுப்பியிருப்போம்லாம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த 2 பேருக்கும். ஏன்னா அவரை ரொம்ப திட்டி கீழே கமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எங்களுக்கு சீரியஸ்லி இந்த மாதிரியா நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, இது இவ்வளோ ஆழமா போகும், இவ்வளோ டீப்பான ஒரு இதுல போகும்னு எனக்கு தெரியாது, அதனால மன்னிப்பு கேட்டுக்கிறோம், உங்களுடைய இலங்கை மக்களினுடைய மனசை நாங்க புண்படுத்தி இருந்தா மன்னிப்பு கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது, ஃப்ளட்டு வந்தது சம்மந்தமாக எனக்கு எந்த ஒரு அறிவிப்போ எதுவுமே தெரியலை. இதை அங்கே உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டிகளும் எங்களிடத்தில் சரியாக அதனுடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு சரியாக பகிரவும் இல்லை. அவங்க எங்களை நாங்கள் இருந்த சமயத்தில் எல்லா ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. எமிரேட்ஸு, எத்திஹாது, இது இண்டிகோ, எல்லா ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான், அவங்க மட்டும் தான் கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சரியான காரணங்களை அவங்கள்ட்ட கேட்டால் அதுக்கு அவங்க காரணங்கள் எங்களிடத்துல தரல, எங்களை புறக்கணிச்சாங்க. ஸோ அது சம்மந்தமாக அந்த ஒரு அதிருப்தியில் தான் நாங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி தமிழ்நாடுடைய ப்ரெஸ் அங்கே இருந்தாங்க. அவங்க அந்த சமயத்தில் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டோம். அந்த பட்ட கஷ்டத்திலிருந்து உடனே வந்த சமயத்தில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டோம். அது வரைக்கும் எங்களுக்கு நிலவரங்கள் சரியாக தெரியாது. அது மாதிரி பேசக்கூடிய சமயத்தில் நான் பொதுப்படையாக இலங்கைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் பேசிட்டேன். இது கண்டிப்பாக நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. என்னுடைய வார்த்தையில் நான் வார்த்தை பிரயோகம் யூஸ் பண்ண விதத்தில் அது தவறுதுங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். தயவுசெய்து என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க. இது நான் இலங்கையில் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்காக நான். அதே நேரமா மனிதாபிமான உதவித்தொகையை பிரித்தானியா அதிகரிச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்ட் வரை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இதற்கு முன்னாடி 6,75,000 ஸ்டேர்லிங் பவுண்ட்கள் மனிதாபிமான உதவிகளை செய்யறதுக்காக கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ 1 மில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்ட் வரைக்கும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே கொடுத்தது இலங்கையில வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவசரமாக என்னென்ன தேவையோ அப்படி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருட்களை கொடுத்தாங்களோ அதையும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்போதான் இன்னைக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு விஷயம். அன்னைக்கு வெளிக்கடை சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் தங்களுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடிய பொருட்களை சமைக்காம இதை கொழும்புல வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை இன்னைக்கு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருக்க
இருக்கக்கூடிய, அதாவது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சிறை கைதிகள் வந்து தங்களுடைய 2 நாட்கள் உணவை, அதாவது அந்த உணவுக்கு சேர்த்துக்கொள்ளக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் வந்து நாட்டில் இடம்பெற்ற அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. நிஜமாவே வந்து சிறை கைதிகள் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. சேம் டைம் இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னா ஜனாதிபதியினுடைய உரை, இந்த ஜனாதிபதியினுடைய உரை நேற்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிளாஸ்டாக இருந்தது. இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ நேற்று ஜனாதிபதி அவர்கள் என்னென்னத்துக்கு எது கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு, நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் நிறைய பேர் ஜனாதிபதிக்கு ஆதரவாக வந்து போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. இந்த போஸ்ட்டில் மிச்சமாக இப்போ நீங்கள் சில நேரம் வந்து நினைப்பீங்க, நாங்கள் எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவாகத்தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி, ஆதரவாகத்தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் நியூஸ் எல்லாம் சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே மஹிந்த ஃபேமிலி மைத்ரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அனுர் அவர்களுடைய அந்த முகத்துக்காக நிறைய பேர் மாறி இருக்காங்க. என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பின்னாடி 159 பேர் இருந்தாலும் உங்க ஒரே ஒரு முகத்துக்காக இன்னைக்கு உலக நாடுகளே வந்து கணக்கு வழக்கு பார்க்காம வந்து காசு போட்டுட்டு இருக்கு அப்படின்னா இது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அனுர் அவர்கள் பேசினது நிச்சயமாக பாதிக்கப்பட்டு மனமுடைந்து இருந்த அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காரு. அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. அவர் என்னென்ன சொன்னார்ன்றதை நான் நேற்று சொல்லியிருப்பேன், நீங்க மறந்துருப்பீங்க. நான் திரும்ப டக்குன்னு சின்னதாக பிரீஃபா சொல்லிட்டு நான் போறேன். வீடு முற்றிலும் அழிந்திருந்தால் 50 லட்சம் வழங்கப்படும், வீடு சேதமடைஞ்சிருந்தா 10 லட்சம் வழங்கப்படும், அத்தியாவசிய பொருட்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும், ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் ஒரு முறை 50,000 ரூபாய் கிடைக்கப்படும், உரிமை இருந்தால் இல்லாமலோ எல்லாரும் அனைவருக்கும், குடிவாழ்வு முகாம்களில் இருந்து வெளியேறுவோருக்கு மாதம் 25,000 ரூபாய் வாடகை கொடுக்கறதுக்காக, அதுக்கப்புறம் வாடகை எடுக்கும் குடும்பங்களுக்கு சிறப்பு சலுகை வந்து வழங்கப்படும், அழிந்த கால்நடை பண்ணைகளுக்கு, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பண்ணைகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும், சேதமான பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளுக்கு 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும், அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட நெல், மக்காச்சோளம் உள்ளிட்ட தானிய பயிர்களுக்கான நிவாரணம் ஒவ்வொரு ஹெக்டேருக்கும் 1,50,000 வழங்கப்படும், பாதிக்கப்பட்ட காய்கறி விவசாயத்திற்கான நிவாரணம் ஒரு ஹெக்டேருக்கு 2 லட்சம் வழங்கப்படும், அனர்த்தத்தால் அழிக்கப்பட்ட காய்கறிகளை மீண்டும் பயிரிடும் விவசாயிகள் உதவி சிறப்பு நிதியுதவி வழங்கப்படும், சேதமடைந்த வணிக கட்டடங்களை மீண்டும் திறக்கவும் 50 லட்சம் ரூபாய், ஒரு வணிக கட்டிடத்துக்கு 50 லட்சம், அதாவது 5 மில்லியன் ரூபாய், தொழில் மற்றும் வருமானத்தை மீட்டெடுக்க உதவும் முக்கிய உதவி எல்லாம் வழங்கப்படும், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவி, ஒவ்வொரு மாணவருக்கும் கிளை ட்ரெஷரியிலிருந்து 15,000, ஜனாதிபதி நிதியிலிருந்து அதுக்கப்புறம் 10,000 ரூபாய், அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கல்வியில் முன்னேற உதவும் சிறிய நிதி உதவியா இருக்கு. மற்றது நம்ம நேற்று எல்லாமே நம்ம சொல்லிட்டோம், எங்க உங்களுக்கு வீடு இல்லைன்னா 50 லட்சம், ஒருவேளை வீடு இருக்கக்கூடிய காணியும் இல்லாம போச்சு, காணி வாங்கி தான் வீடு கட்டணும்னா 50 லட்சம், அப்புறம் இன்னும் சேர்த்து 1 கோடி ரூபாய். இந்த 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னதுதான் எல்லாருக்குமே, எதிர்கட்சி ஆட்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ரிப்ளையா இருந்தது. நேற்று ஜனாதிபதி அவர்கள் பேசும் பொழுது பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆனா மனோ கணேசன் அவர்கள் வந்து உட்கார்ந்து அமர்ந்து கேட்டிருக்காங்க. அதனால ஜீவன் தொண்டமானவர்கள் உரையாற்றிட்டு இருந்தாங்க. நேற்று நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களே நேற்று பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும். ஹிஸ்புல்லா அவர்கள் ஹிஸ்டரியில இல்லை, என்னன்னா வந்து மீட்பு பணிகள்லாம் பரபரப்பா டக் 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 டக்குன்னு நடந்துட்டு இருக்கு, டக்குன்னு எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாம் டக்குன்னு நடந்துட்டு இருக்கு, குயிக்கா நடந்துட்டு இருக்கு. ஜீவன் தொண்டமானவர்கள் இந்த டைம்ல நாங்க இதெல்லாம் வச்சு அரசியல் செய்ய மாட்டோம், ஒரு காத்து வந்தது வெள்ளம் வந்தது ஜனாதிபதியால தானே சொல்லி எல்லாம் அரசியல் பண்ற அளவுக்கு எல்லாம் நாங்க இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் உதயம் கவர்மெண்ட் பிள்ளை அவர்களுக்கு வந்து அவர் ஜெயில போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வேற யாரு, நம்மளுடைய ஸ்ரீதரன் எம்பி, செல்வம் அடைக்கல்நாதன் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜனாதிபதி அவர்களை பாராட்டி இருக்காங்க. என்னன்னா இப்ப நேத்து சும்மா வச்சுக்கோங்களேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் வீடு இல்லாத போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா 10 லட்சம் தான் கொடுப்பீங்களா, இவ்வளோ காசு வருதே, இவ்வளோதான் கொடுப்பீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் கொடுப்போம்னா அதுவும் போதாதே, நீ ஒரு 20 லட்சமாச்சும் கொடுத்துருப்போமே. இப்போ வாய் திறக்க முடியாது. இப்போ ஏன் கூட கொடுக்குறீங்கன்னு கேட்க முடியாது தெரியுமா? 50 லட்சம் கொடுக்குறீங்களா, எதுக்கு இவங்களுக்கு 50 லட்சம் கொடுக்குறீங்கன்னு கேட்கவே முடியாது யாருக்குமே. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு அனுரகுமார் திசாநாயக்க. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், என்னன்னா ஒட்டுமொத்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருடைய முகம் நமக்கு தெரியாது. மிஞ்சி போனா ஒரு 20 பேரோட முகம் தெரியும். பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து சுகாதார அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர், வெளி விவகார அமைச்சர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரோட தான் நமக்கு தெரியும், கல்வி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்தையுமே
பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக அனுரா அவர்கள் இருக்காங்க. ஏழை மக்கள், அதாவது இப்போ நீங்கள் நினச்சிங்க, வெள்ளத்துக்கு முன்பாக ஜஸ்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு கையில் காணியம் இல்லாட்டி 1 கோடி ரூபாய் காசு கிடைக்கும்னா அது அவங்கள வளர்த்துக்க முடியும். மற்றது அவர் சொன்ன விஷயம், நீங்கள் அந்த மலை பிரதேசங்களில் அதாவது உயரமான இடங்கள்லாம் நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்கன்னா கடந்த அரசாங்கத்தில் யார் அனுமதி கொடுத்தாங்க? கொழும்புல ஒரு பில்டிங்க்கு மேலே ஒரு தூணை நம்ம கட்டணும்னா, இப்போ என்னுடைய நண்பர் வந்து ஒரு தூண் எழுப்பி மேலே கட்டுவதற்காக வந்து நகர சபையில் போய் நம்ம பர்மிஷன் எடுத்து அவங்களுக்கு நம்மளுடைய மேப்பெல்லாம் காமிச்சு நம்மளுடைய அந்த நம்ம வீட்டு இதெல்லாம் காமிச்சு அதெல்லாம் காமிச்சு எல்லாம் அவங்க ஓகே சொன்னி அதுக்கப்புறம் வந்து அப்ரூவல் கொடுத்தாதான் நமக்கு ஒரு தூணாச்சும் போட முடியும். அவ்வளோ பெரிய மலை பிரதேசங்களை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது, அதுக்காக காணியை கொடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றது கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இதில் நிறைய பேர் வந்து பாராட்டி இருக்காங்க, ஓகே நல்ல விஷயம் பண்ணுங்க, இதை வச்சு அரசியல் பண்ண மாட்டோம். ஆனால் நிறைய பேர் உங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிருந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்களே. இப்போ ஜப்பான்லேருந்து ஒரு மீட்பு குழு வந்தாங்க, வந்ததில் நான் வந்து போட்டிருப்பேன்னு தெரியல. ஜப்பான்லேருந்து மீட்பு குழுவில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. அந்த ஜப்பான்ல இருந்து வந்தவரே வந்து சிங்களம் பேசுறாரு. ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஜப்பானுக்கு ஜனாதிபதி அவங்க போயிருந்தாங்க, அந்த நட்பின் ரீதியாக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சிங்களத்துல சொல்றாங்க. எவ்வளவு தூரம்னு பாருங்க. நார்மலா இப்ப சைனீஸ் பீப்புள் நிறைய பேர் சிங்களம் கதைக்கிறாங்க, தமிழ் பேசுறாங்க. அதே மாதிரி ஜப்பானீஸ் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து சிங்களம் பேசுறாங்க. இதுதான் நம்ம நாட்டுக்கு இடையிலான ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அந்த ஒரு சந்தனத்தை பூசினா எப்படி குளிர்ந்திருக்கு மனசு, அரைச்ச சந்தனத்தை அப்பியது போன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ கூலாக இருக்கும் நம்ம கைகாலில். அந்த மாதிரியான ஒரு ரிப்ளை வந்து நேற்று ஜனாதிபதி அவர்கள் கொடுத்தது. மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, ஓகே, நீங்கள் கேரட் பீட்ரூட் போட்டிருக்கீங்களா, காய்கறிகள் அதுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் நெல் போட்டிருக்கீங்களா, ஓகே, நீங்கள் கோழி பண்ணை வச்சிருக்கீங்களா, ஆட்டு பண்ணை வச்சிருக்கீங்களா, மாட்டு பண்ணை வச்சிருக்கீங்களா, ஓகே கொடுக்குறோம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கடை வச்சிருக்கீங்களா, நாங்கள் கொடுக்குறோம், பிரச்சனை கிடையாது. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரியனா வந்த காசுல ₹1 கூட இவங்க திருட மாட்டாங்கன்னு நம்பி தான் நிறைய பேர் போடுறாங்க. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் மேல், ஒட்டுமொத்த நம்பிக்கை அவர் மேலதான் இன்னைக்கு இருக்கு. அவர் அப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய விஷயம். நம்ம நாட்டுல ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்திருக்கு. அதே மாதிரி ஜனாதிபதி அவர்களுக்கு அவருடைய ஆட்சிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்திருக்கு. நான் வந்து இப்ப நல்லது செஞ்சா நல்லது சொல்லுவோம், நாமல் அவர்கள் நல்லது செஞ்சா நல்லது பாராட்டுவோம், மைந்த நல்லது செஞ்சா பாராட்டுவோம். ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு மிகப்பெரிய நல்லது நடந்திருக்கு. மக்களுக்கு அவங்கள வந்து திரும்ப ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இந்த வெள்ளம் கொடுத்திருக்கு. ஆனால் என்ன பண்ண, அன்பார்ச்சுனேட்லி கிட்டத்தட்ட 600 லட்சம் பேருக்கு மேல நம்ம இழந்துட்டோம். திரும்ப எடுக்க முடியாது. லைஃப்ல ஏதோ வந்தாலும் ஏதோ ஒன்றுக்கு தான் வரும் அப்படின்வாங்க. ஆனா இந்த பெரிய வெள்ளத்துக்கு பின்பாக நாடு ஒற்றுமைப்பட்டு, நான் முஸ்லீம் நீ சிங்களம் சொல்லாம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து வேலை பார்த்து இன்னைக்கு காலில இருந்து போறாங்க பதுல்லைக்கு, மாத்தரையில இருந்து போறாங்க நுவரலியாக்கு, பேருவலையில இருந்து போறாங்க மல்வானைக்கு, படையெடுத்து போறாங்க. நாங்க கிளீன் பண்ணி கொடுக்குறோம், நாங்க செஞ்சு கொடுக்குறோம், நாங்க பண்ணி தரோம். இந்த இதெல்லாம் எப்படி வருது பாருங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தானே வருது. இப்போ இதெல்லாம் வரணும்னா ஒன்று நடக்கணும் அப்படின்னு இறைவன் எழுதி வச்சானான்னு எனக்கு தெரியாது. ஆனா இது வேற மாதிரிங்க. இது எப்படி புகழ்றது, எப்படி டீப்பா நம்ம பார்க்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த பொலிட்டிக்ஸ் நார்மலா யாருமே பாலிடிக்ஸை வந்து விரும்பாதவங்க கூட இன்னைக்கு பாலிடிக்ஸ் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நம்ம நாட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறதான் மிக பெரிய விஷயம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம் UAE சேர்ந்த மீட்பு குழுவினர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க, வண்டியோட வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேத்து இந்த அக்குர்ண விலானகம் இருக்கு இல்லையா, ரம்புக்கேல கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபேமிலி வந்து இறுகி போனாங்க இல்லையா, அவங்களுடைய கிராமத்துல இன்னும் புதைக்கப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல வந்து பாடிஸ் வந்து எடுக்கல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மோப்ப நாய்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு அங்க உள்ள மீட்பு, அதாவது துபாயில இருந்து வந்து நிறைய பேர் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 ஜனாசாக்களை வந்து எடுத்திருந்ததாக செய்திகள் வந்திருக்கு. நான் சைட்ல காமிக்கிறேன் பாருங்க. ஒரு பாய் வந்து அந்த ஏரியாவுக்கு போய் நிக்கிறார் அந்த ரம்புக்கேல. ஏன்னா இப்போ நாட்கள் ஆகிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சில நேரம் பாடிஸ் அதோட அந்த இதுல இருக்குமான்னு தெரியல, துர்நாற்றம் எடுக்கும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு, யாருன்னு அடையாளம் காண முடியாது, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. அதனால வந்து அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் வந்து மூதூருக்கு போயிருக்காரு. மூதூருக்கு போயிட்டு அவருடைய தலைமையின் கீழ் பள்ளிவாசல்கள், வீடுகள், இது எல்லாம் வந்து துப்புரவு பணிகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய போட்டோஸை வந்து காணக்கூடியதாக இருக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் உங்களுக்கு, என்னன்னா இந்த ஒரு சில காணொலிகள் சைட்ல நான் காமிச்சிட்டு போறேன் பாருங்க. ஒரு வெள்ளம் வந்திருக்கு, அந்த வெள்ளத்துல வந்து ஒரு மரம், மிகப்பெரிய ஒரு பழமையான மரம் வந்து
பிடுங்குப்பட்டிருக்கு, அடியோட பிடுங்குப்பட்டு மேலே வந்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு காட்சி சைடில் பாருங்க, அவ்வளவு பெரிய மரம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இன்னொரு காணொலி காமிக்கிறேன் பாருங்க. உலப்பன பிரதேசத்தில் நிறைய பஸ், அதாவது பஸ்ஸு வண்டி எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கு. அது கம்பள சைடு தானே இருக்கு, நவலப்பிட்டி போகிற ரோட்ல தானே இருக்கு. அதில் ஒரு டிவிஎஸ் ஆட்டோ வந்து கொஞ்சம் நாளாக தேடிட்டு இருந்தாங்களா, வெள்ளத்தில் எங்கே அடிபட்டு போச்சுன்னு. நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்க. டிவிஎஸ் ஆட்டோடைய கீழ்ப்பகுதி மட்டும்தான் இருக்கு, மேலே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒயிட் கலர் கார் ஒன்று வந்து போயிருக்கு பாருங்க. எவ்வளவு வண்டி எல்லாமே அடிபட்டு புதஞ்சு அப்படியே குப்பையோட குப்பையா அப்படியே செதஞ்சு போயிருக்கக்கூடிய காணொலிகள். இன்னொரு காணொலி காமிக்கிறேன் பாருங்க. வெள்ள அனர்த்தம், அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, நிவாரண பொருட்களை வந்து எப்படி பாஸ் பண்ணி அந்த பக்கம் அனுப்புறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்துங்க இந்த நம்ம கனவு காண்ற மாதிரி இருக்கு. கனவுல இருந்து நம்ம எந்திரிச்சா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரியான நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரேந்தபுல் ஏரியாவில் ஏதோ காய்கறி லோரி நிப்பாட்டி வைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன். கரெக்டாக தெரியல, தெரிஞ்சவங்க கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிலம் ஃபுல்லாக கத்திரிக்காய், எத்தனையோ மூட்டை கத்திரிக்காயும் ஃபுல்லாகவே எல்லாம் நிலத்துக்குள்ளே போயிருக்கு அந்த இதில். ஏன்னா இப்போ கொஞ்சம் விஷுவல்ஸ் வந்து வெளியாகிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அரநாயக்க பகுதியில் வெள்ளம் எப்படி பீரிட்டி வந்தது அப்படிங்கிற காட்சி இன்னைக்கு வெளியாகிருக்கு. இப்படியாப்பா வெள்ளம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய இது வீடியோஸ் வந்து வெளியாகி வந்துட்டுருக்கு. இவ்வளோதானாங்க நான் இந்த காணொலியில் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நிறைய பேசலாம். நம்ம அடுத்த காணொலி நைட்டுக்கு நம்ம பேசலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? துபாய் ஹபீபி கம் டு துபாய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம துபாய் அரபு நாடுகள் எப்படி இறங்கி ஒர்க் பண்ணுது. ஆனால் நிறைய பேர் வந்து இஸ்ரேலை விமர்சித்து போயிட்டு இருக்காங்க. என்னப்பா எல்லாரும் இஸ்ரேலுக்கு அனுப்புனீங்க, வேலைக்கு அனுப்புனீங்க, கடைசியில் இஸ்ரேல் பிரதமர் எங்கப்பா போனீங்க, ஒரு கிலோ அரிசியாச்சும் அனுப்பி விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லேட் ஆகி வந்தாலும் வரலாம், இப்போ எதுவும் சொல்ல முடியாது நமக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று நான் லாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். கோடிக்கணக்கான காசு, கோடிக்கணக்கான பொருட்கள், டன் கணக்கான அவ்வளோ விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. நம்பிக்கை இருக்குது மனசில், எல்லாரும் மனசில் நம்பிக்கை இருக்குது, கரெக்டாக போய் சேரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட ஏரியாக்களுக்கு குயிக்காக ஜிஎஸ் போகிறாங்க. என்ன வேணும், இன்னும் யார் பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன பண்ணாங்க, பரபரப்பாக வேலை நடந்துட்டுருக்கு, பரபரப்பாக பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க, பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ பாலங்கள் சேதமடைஞ்ச இடங்கள்ல இந்த வெள்ளம் காரணமாக 10 பாலங்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு. அந்த சேதமடைஞ்ச பாலங்களுக்கு தற்காலிகமாக வண்டி போகணும்னா அந்த பெய்லி பிரிட்ஜின்னு சொல்லி இந்தியா வந்து கொடுத்துச்சு இல்லையா, எல்லாம் துண்டுமா எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி நான் சைடில் காமிக்கிறேன். இப்போ அதெல்லாம் வந்து போட்டு இந்தியா இன்ஜினியர்ஸ் ஆப்ரேஷன் சாகர் பந்து மூலமாக வந்து பாலங்கள் பெய்லி பிரிட்ஜை வந்து இணைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பாகிஸ்தான் வந்து கொடுக்க போகுது. ஸோ அடியோட வந்து அழிஞ்சு போன அந்த நாடை வந்து இப்படிங்கிறதுக்குள்ள கொஞ்சமாக செஞ்சுட்டு வராங்க. இதுதான் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. இதுதான் கவர்மெண்ட், இப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு அவ்வளோ அமைச்சர்களினுடைய நான் பேர் லிஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க, நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஸ்ட்ரெயிட்டா அங்கே கால் பண்ணுங்க, யாரும் கால் பண்ணிட்டு இருக்க வேணாம். பிரைம் மினிஸ்டர் பிமல் ரத்நாயக்க, நலிந்த ஜெயதிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஃபோன் நம்பர்ஸ், முக்கியமா அமைச்சர்கள் அவ்வளோ பேருடைய ஃபோன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேற என்ன சொல்றது தெரியல. சந்தோஷமா இருக்கு, துக்கமா இருக்கு, ஆனால் அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.